தனுசு ராசிக்காரங்களை பற்றி ஒரு உண்மையை சொல்லணும்னா, இவங்க சாதாரண மனுஷங்க கிடையாதுங்க. இவங்க வாழ்க்கையை பார்க்குற விதமே வேற. சிலருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா அது பிரச்சனையாக இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரங்களுக்கு அது ஒரு ட்ராவல், அதாவது ஒரு பயணம். வாழ்க்கை போகிற போக்கில் அது ஒரு தடை, அவ்வளோதான். அதை எப்படி தூக்கி போடணுங்கிறத நல்லாவே யோசிப்பாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பேர் என்னென்னா நம்பிக்கை. விழுந்தாலும் உங்கள் மனசு சொல்கிறது என்னென்னா, இது ஒன்றும் முடிவு கிடையாது, இதுக்கு வேறு வழி ஏதாவது இருக்கும். இதுதான் தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சக்தின்னு சொல்லலாங்க. பயத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. மற்றவங்க தயங்குற இடத்துல கூட ஒரு அடியை முன்னாடி எடுத்து வைக்கக்கூடியவங்க. அதை வச்சு தான் பார்ப்போமே என்ன ஆக போகுதுன்னு ஒரு அடி முன்னாடி வைக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க. அதனால தான் வாழ்க்கையில் பலருக்குமே சவாலாக இருக்கக்கூடிய விஷயத்த கூட இவங்க வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் உண்டு. போலியால் உங்களுக்கு பேச தெரியாதுங்க. அதாவது முகத்தில் ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு மனசில் இன்னொரு விஷயம் வச்சுக்கிட்டு இந்த போலியாக நடிக்கல உங்களுக்கு தெரியாது. உள்ள மனசில் என்ன இருக்குதோ அது முகத்துக்கு நேரம் சொல்லிடுவாங்க, பேசுகிறோம் செஞ்சுருவாங்க. அது மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் உண்மையில் இவங்க இப்படி தான் நம்மளால் அதாவது கணிக்கவும் முடியும். நம்பிக்கைக்குரியவங்களாகவும் இருப்பாங்க. மற்றவங்கள மாதிரி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசிக்கிட்டு இருந்தால் நம்பிக்கை வராது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க மேலே எந்த விஷயமா இருந்தாலும் நம்பி நம்ம செய்யலாம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் சிக்கிக்கிட்டு பிரச்சனையை போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க மனசு எப்பயுமே அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து என்ன பெருசாக செய்யலாங்கிற மாதிரி தான் இருக்கும். சாதாரண வாழ்க்கையில் உங்களுக்கு பத்தாதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து தேடிக்கிட்டே இருப்பாங்க. ட்ராவல் செய்கிறது எப்படி இவங்களுக்கு பயணம் அதிகமாக பிடிக்குமோ வாழ்க்கையோட பயணமும் உங்களுக்கு அப்படி தான் ஒரு சுவாரஸ்யம் நிறைஞ்சதாக இருக்கும். ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு தப்பு நடந்துட்டா கூட அதுலேருந்து பாடத்தை எடுத்துக்கிறவங்களும் நீங்கள் தான். ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு சொல்லலாங்க. ஆனால் ரொம்ப ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரமான மனசு. இவங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. இவங்க வழி போகிற வழி விதமே வேற. யாருமே உங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சா போராட்டம் தான். குடும்ப வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனையே தனுசு ராசிக்கு. இவங்களுடைய சுதந்திரத்தில் யாராவது கட்டுப்பாடு பண்ணணும்னு நினச்சா அது ஆகாத காரியம். அன்பால் மட்டும்தான் அவங்கள திருத்த முடியும். அதாவது 4 வார்த்தை நல்ல விதமாக பேசுனீங்கன்னா இவங்ககிட்ட எந்த விஷயம்னாலும் காரியம் நாம் சாதிச்சுக்கலாம். ஆனால் இவங்களை போய் கட்டுப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா முடியாத காரியங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழக்கூடியதான். இந்த மாதிரி மனிதர்கள்லாம் எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. உண்மையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்கிறது நண்பர்களாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், இவங்க கூட வாழ்கிறது ஒரு போராட்டம் இருந்தால் கூட இவங்க மாதிரி உண்மையான மனிதர்கள் மற்றவங்க கிடையாதுங்கிறத உண்மை. இவங்க வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. என்னென்னா கொஞ்சம் மறைமுகமான பலவீனன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு வாதிடக்கூடிய ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வர்றப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு மற்ற நேரம் எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க ஒரு முக்கியமான மாற்றம் வரக்குள்ள கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க. ஒரு காரியத்தை எடுக்காமல் விட்டுருவாங்க. அதுதான் உங்களுக்கு பலவீனமாகவே அமைஞ்சிருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைக்கூடியவங்கிறது உண்டு. அதுவே இந்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு முக்கியமான ஒரு மாற்றங்கிறது காத்திருக்குதுங்க. சின்ன சின்ன சோதனை கொடுக்கும், ஆனால் அது நிலையானதெல்லாம் இல்லை. ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துட்டு வந்தால் போதும். தனுசு ராசிக்கு சிறப்பாகவே இருக்குது. அந்த வகையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலனை உங்களுக்கு தர இருக்குது. அதாவது இந்த மாதத்திலிருந்தே தொடங்கி வரக்கூடிய ஒரு 6 மாத காலத்துக்கு தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை தொழிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்க மாட்டீங்க. பொறுப்பு இருந்தாலும் அவ்வளோ பொறுப்பெல்லாம் இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் பொறுப்பு அதிகம், அனுபவம் அறிவு அதிகம், அனுபவத்தின் மூலமாக வளர்ச்சி அதிகமாக காத்திருக்குது. புதுசாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். இருக்கிற வேலையிலே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும், பொறுமையாக இருக்கணும். வருமானம்லாம் இருக்கும், ஆனால் என்னென்னா செலவு கொஞ்சம் அதை விட அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. புதுசாக ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா கவனமாக இருக்கணும். லாபம் எல்லாமே கிடைக்கும், ஆனால் ரொம்ப நாளைக்கு அந்த லாபம் நீடிக்காது. கொஞ்சம் வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வருமானத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முன்னாடி செலவுங்கிறது கொஞ்சம் வருஷக்கட்டு நிற்கும். அதனால் அதில் கவனம் கொடுத்துக்கோங்க. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான். சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும், ஆனால் பெருசாக பாதிப்பு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை வேணுங்க. உங்களுக்குமே தனுசு ராசி என்பவர்கள் குடும்பத்தில் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். வாழ்க்கை துணை வழியில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணை எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்க, வெளிப்படையான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் அறிவு சார்ந்த சிந்தனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரத்தை விரும்புகிறீங்களோ கொஞ்சம் அவங்களும் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய மனநிலைமை இருக்குங்க.
நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக செய்வீங்க, புதிய அனுபவத்தை தேடி தேடி போவீங்க. அவங்க அப்படி இல்லை, ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் சோதனை பண்ணி பார்க்கக்கூடிய குணம் அவங்கக்கிட்ட இருக்கும். அன்பாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உங்களை சோதித்து பார்க்கக்கூடிய குணம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை துணை வழியில் குடும்பத்தில் எடுத்துக்கிட்டால் இந்த நேரம் சிறப்பு தான். ஆரம்பத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் சோதனையாக இருந்திருக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டா, நீங்கள் சுதந்திரத்தை விரும்பக்கூடிய நபருங்கிறது புரிஞ்சுக்கிட்டா குடும்ப வளர்ச்சிங்கிறது சிறப்பு தான். அதே மாதிரி நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான எதிர்பார்ப்புங்கிறது அவங்கக்கிட்ட வைக்கக்கூடாது. கோபத்தில் கடுமையாக பேசுவீங்க, அது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். கோபப்பட்டால் சத்தம் போட்டு பேசுகிற பழக்கம் தனுசு ராசிக்காரங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகம். அதை கொஞ்சம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு இந்த காலம் மட்டும் இல்லை, எந்த காலமும் சிறப்பு தான். குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பு. நீங்கள் புத்திசாலிங்கன்னா உங்கள் குழந்தைகள் அதை விட புத்திசாலிகள். சுதந்திரத்தை அவங்களுமே அதிகமாக விரும்புவாங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குற பழக்கம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல வழிகாட்டிங்க. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுத்துறவங்க இல்லை, வாழ்க்கை தான் இப்படி தானே அது போகிற போக்கில் வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி என்பர்கள். அந்த வகையில் உங்கள் குழந்தைகள் சிறப்பு. பெற்றவங்க குழந்தைகள் உறவுல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் கருத்து வேறுபாடு வராமலாம் இருக்காது, முரண்பாடு அதிகமாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் வளர வளர உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. வளர்ச்சிக்கு நீங்கள் ரொம்ப பெரிய ஆதரவாக இருக்க போகிறீங்க. மொத்தமாகவே குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல மாற்றம் அடுத்து வரக்கூடிய தலைமுறை உங்களுக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. தொடர்ந்து வேலை தொழிலெல்லாம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னா, வேலை சும்மா அதிகம், பொறுப்பு கொஞ்சம் அதிகம். முதலீடு போடுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். குடும்பத்துலேயும் பொறுப்பு அதிகமாக தான் இருக்கும். உடம்புல பார்த்தீங்கன்னா வேலை சுமை பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால சோர்வு அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. சரியான தூக்கங்கிறது தனுசு ராசிக்கு சமீப காலமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் சரியான தூக்கம் இருக்காது. கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிறதால அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பயணங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் கிடைக்கிறத சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆரோக்கியமான உணவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க, உடலை நீரேற்றம் வச்சுக்கோங்க. மனசு சம்மந்தப்பட்ட சிந்தனை கொஞ்சம் அதிகம்தான். தனிமைங்கிறது இந்த நேரம் அதிகமாக தேட வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே கொஞ்சம் பொறுப்பாக இருந்துட்டு வந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலையெல்லாம் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக கொடுக்கும், எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குது. வேலை மாற்றம் இப்போதைக்கு வேண்டாம், உடனடி மாற்றம் எல்லாமே சாத்தியம் இல்லை. ஆனால் அரசு வேலை, நிரந்தர வேலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. நான் எங்கே பார்த்தாலும் தனுசு ராசிக்கு வேலை சுமை, வேலையில் அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அனுபவங்கிறது பேசும். அலட்சியமாக இருக்கக்கூடாது, வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கணும், டக்குன்னு முடிவெடுக்கிறீங்களே அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் வாங்கி வியாபாரம் விரிவு செய்கிறதெல்லாம் வேண்டாம். புதுசாக முதலீடு போடுறதை இப்போதைக்கு கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. குடும்பத்துலேயும் அப்படி தான், வீட்டு செலவுங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதனால் குடும்பத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். உடல் நலம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலை அழுத்தமாக இருக்கிறதால உடம்புல சோர்வு இருக்கும், முதுகு வலி, மூட்டு வலி வரையான பிரச்சனை, தூக்கம் குறைவாக இருக்கிறதால மன அழுத்தம், இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஓய்வு, மனசுக்குமே ஓய்வு முக்கியம், உடலுக்குமே ஓய்வு முக்கியம். கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மொத்தமாகவே சிறப்பாக இருக்குது. ஆரம்பத்தில் உங்களுக்கு சிரமமாக தோணலாம், ஆனால் நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் ஒரு வளர்ச்சிக்கான பாதையாக இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத நம்ம பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலையில் தொழிலில் உங்களுக்குமே அதிகப்படியான ப்ரெஷர் இருக்கும். எதிர்பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் உடனடியாக இருக்காது, கொஞ்சம் தங்கு தடை ஏற்பட்டு தான் நடக்கும். ஆனால் சிறப்பாக இருக்குது, மெதுவான பலன் தான். இந்த நண்பர்கள் வழியில் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, கூட்டாளிகள் வகையில், நண்பர்கள் வகையில் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு பண விஷயத்துல எல்லாமே முடிவெடுக்கிறது வேண்டாம். நம்பிக்கை அதிகப்படியாக யார் மேலேயும் வைக்கிறது வேண்டாம், ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலையில் பொறுப்பு அதிகம்தான். குடும்பத்துக்காக சில முக்கியமான முடிவு இந்த நேரத்தில் எடுப்பீங்க. வீடு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே நல்ல முன்னேற்றம் இருக்குது. நிலையான வளர்ச்சிங்க. சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுக்கு முக்கியமாக அனுபவ அறிவுங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா வேலை தொழிலில் கொஞ்சம் அதிகப்படியான உழைப்புங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும், வேலையிலுமே உங்களுக்கு ப்ரெஷர் அதிகம்தான். ஆனால் பொறுப்பு காரணமாக அதை செஞ்சு முடிச்சிருவீங்க. நல்ல மாற்றம் காத்திருக்குது, ஒரு வெற்றிங்கிறது காத்திருக்குது. ரொம்ப பெரிய பதவி யோகம் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க.
மனசில் கொஞ்சம் அமைதி கிடைக்காது. அது மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி வேலையில் எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் தனுசு ராசி என்பவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையான நீங்கள் மாலை நேரங்களில் கோவிலில் போய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஓம் சனைச்சராய நமக, அதாவது ஓம் சனைசராய நமக இந்த மந்திரத்தை குறைஞ்சது ஒரு 108 முறை சொல்லிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. சனிக்கிழமை நாட்களில் கருப்பு உளுந்து, எள் இல்லைன்னா துணி கருப்பு நிறத்தில் இல்லைன்னா நீல நிறத்தில் தானமாக கொடுக்க பாருங்க. உணவு தானம் செய்கிறது நல்லது. முக்கியமாக தனுசு ராசி அன்பர்கள் பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு உங்களுடைய கைகளால் உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்களில் அனுமன் வழிபாடு செஞ்சுக்கோங்க. நிச்சயம் நல்ல மாற்றம். ஆயுள் விருத்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ஒரு எளிமையான ஒரு பழக்க வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் நேர்மையாக வேலை செய்யுங்க. அது ரொம்ப முக்கியம். பொய் பேசுறதை தவிர்த்துக்கங்க. வீட்டில் பெரியவங்களை மதித்து நடக்கிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வந்தாலே தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்குது. பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு உழைப்பு அதிகமாக கொடுக்க வைக்கும். வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. மிகப்பெரிய வாழ்க்கை குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனி உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட பலனை தருங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.